ஃப்ரெண்ட்ஸ் RCFL துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 378 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிப்ளமோ, டிகிரின்னு வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸாம் இல்லாம உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்றாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 378 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில வந்து பாருங்க கிராஜுவேட் கேட்டகரியில வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பாருங்க, நீங்க பிகாமோ இல்லன்னா பிபிஏவோ இல்லன்னா கிராஜுவேட்ல வந்து பாருங்க எக்கனாமிக்ஸோ, ஸோ பேசிக் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்பரேஷனுக்கான நாலேட்ஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமா வந்து 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு மினிமம் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 50% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் கேட்டகரியில வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு 12 மந்த்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அந்த போஸ்டிங் வைஸா உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன் பத்தி நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். ஸோ இதுக்குமே வந்து பாருங்க 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரெக்ரூட்மென்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல ஹெச்ஆர்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். அடுத்து வந்து டெக்னீஷியன் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து பாருங்க டிப்ளமோல கெமிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க டிப்ளமோல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதே மாரி வந்து டிப்ளமோல வந்து சிவில்னா நீங்க சிவில் முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, ஸோ டிப்ளமோல இன்ஸ்ட்ருமென்டேஷன் முடிச்சவங்க, டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கு மட்டும் 90 வேக்கன்சி இருக்கு. அடுத்து ட்ரேட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அதுல வந்து பாருங்க அட்டெண்டன்ட்ல வந்து ஆப்பரேட்டருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க பிஎஸ்சி வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். பிஎஸ்சில வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லன்னா வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் 12 மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். அடுத்து பாய்லர் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க 12த் பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எலக்ட்ரீஷியன் ட்ரேடுக்குமே நீங்க 12த் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட்க்குமே வந்து நீங்க 12த் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக் வந்து பாருங்க, பிஎஸ்சில நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து லேபரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க, பிஎஸ்சில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க. மெடிக்கல் லேபரட்டரிக்குமே வந்து நீங்க 12த் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலா வேக்கன்சி வந்து ஒரு 378 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதிலேயே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 18 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து இருக்கு. மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றவங்களுக்கு 7000 வந்து வரும். அதே டெக்னீஷியன் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு 8000 இருக்கும். கிராஜுவேட் கேட்டகரியா இருந்தா 9000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. மெரிட் செலக்ஷனா தான் உங்களுக்கு இருக்க போது. உங்களோட மார்க் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி வந்து இங்க தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்க வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேட் கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு மேல இருக்கிற அந்த லிங்க் apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க டெக்னீஷியன், டிப்ளமோ ஹோல்டர், கிராஜுவேட்ல வரீங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க நீங்க அந்த ஸ்டெப் 1ல நீங்க வந்து RCFLல போய் நீங்க இதுல வந்து நீங்க வெப்சைட்ல போய் ஸோ நீங்க வந்து இதில அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அதில ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.